இருந்தா மூசா நபி அல்லாஹ்விடத்தில் உரையாட போனாங்க. ஒரு ஒரு சில உதாரணங்கள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் குர்ஆன்ல எப்படி விளையாடி இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்ட்ட போய் உரையாடல் நடத்துறாங்க. அல்லாஹ் விசாரிக்கிறான், அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறான், எல்லாம் பண்றான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஃபஹ்லன் அலைக ஃபஇன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீ பரிசுத்தமான ஒரு இடத்துக்கு இப்போது வந்திருக்கிறாய், அதனால உன்னுடைய செருப்புகளை கலட்டிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது குர்ஆன்ல தாஹாவுல, அதாவது 20வது சூறாவுல 12வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப சுத்தமான இடத்துல இருக்கிறப்பா இந்த இடத்துல செருப்பு கழட்டு அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறான். செருப்புக்கு என்ன அர்த்தம்? அகராதியில செருப்புன்னு அர்த்தம். 4ன்னு இங்க வருது, 4ன்னா காலில் மாற்றமே, அதான் அதுக்கு அர்த்தமே தவிர அதுக்கு வேற ஒரு அர்த்தம்லாம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா 2 செருப்பை கலட்டுன்னு நல்லா சொல்றானே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா துன்யா ஆகிரத்து ரெண்டையும் நீ விட்டுரு. ஒரு செருப்பு துன்யா, இன்னொரு செருப்பு ஆகிரத்து. மூசா நபி வந்தார்ல, துன்யா ஆகிரத்து எல்லாத்தையும் விட்டுறணும். அல்லாஹ் தான் இந்த ரெண்டையும் கலட்டி வச்சு தான் என்கிட்ட வரணும். துன்யாவுடைய எண்ணத்தோட வந்துடக்கூடாது, உன்னுடைய சுயநலம் சொர்க்கம் அதெல்லாம் சுயநலம், ஆகிரத்தையும் நினைக்க கூடாது. அல்லாவோடு என்னோடு உன்னை அழித்துக் கொள்வதற்காக என்ன செய்யணும்? வர்றதா இருந்தா 2 செருப்பையும் கழட்டி போடுங்கிறான் அல்லாஹ். 2 செருப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்னு துன்யாங்கிற செருப்பை கழட்டி வீசிடணும், இன்னொன்னு ஆகிரத்துங்கிற செருப்பை. இதான் செருப்புக்கு அர்த்தமா? செருப்புன்னு அர்த்தம் செஞ்சா என்ன குடிமொழி போயிடும். ஒரு மனுஷன் எப்பவும் செருப்பு போட்டுட்டு இருக்கிற வழக்கம். ஒரு நபிமார்கள் கண்டிப்பா செருப்பு போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்தில் பாலைவனம் மலைகளில் ஏறி போகும்பொழுது கண்டிப்பா செருப்பு தேவைப்பட்டிருக்கும். அந்த செருப்போட அவர் போறாரு. செருப்பை கழட்டுனா செருப்பை கழட்டு அர்த்தம் செய்ய வேண்டியதானே. இதுக்கு இதான் சாதாரணமான அர்த்தம். செருப்புலாம் கிடையாது. நம்ம அல்லாஹ்வோட நம்ம ஃபனாவாயிரணும், அழிஞ்சிடணும், அல்லாஹ்விடமே நம்ம அழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்யாவே நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் ஆகிரத்தையும் கூட எதிர்பார்க்க கூடாது. ரெண்டையும் தூக்கி கடாசணும். 20வது சூறாவையும் 20வது சூறாவில் 12வது வசனத்திற்கு இவர்கள் செய்கிற அர்த்தம் அதே மாதிரி